பரிசுத்த ஓய்வு நாள் தொழுகை வந்திருக்கின்ற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். எழுந்தருள் வாயேசு பெருமானே, இன்ப முகமொழி எங்கள் அகம் வீச எழுந்தருள் வாயேசு பெருமானே. மலர்ந்த நல்லுள்ளமும் மணங்கமல் வாழ்க்கையும் மலையவனை தந்து வசித்திடுவாய். அலைந்தவர்கள் வந்து அதிசயத்தேனுண்டு அகமகிழ நாளும் அலங்கரிப்பாய். அலைந்தவர்கள் வந்து அதிசயத்தேனுண்டு அகமகிழ நாளும் அலங்கரிப்பாய். பரிசுத்த அலங்காரத்துடனே கடவுளை தொழுது கொள்ளுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ண நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காகவும் ஓய்வு நாள் ஆராதனைக்காகவும் கடவுள் தருகின்ற கிருபைகளுக்காகவும் கடவுளை போற்றுகிறோம், மாட்சிமைப்படுத்துகிறோம், நன்றியும் சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆராதனையிலே பரிசுத்தருடைய தூய சமூகம் நிறைவுபட வேண்டும் என வேண்டுகிறோம். உம்மை தரிசிக்கும்படியாக வந்து கொண்டிருக்கின்ற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவர் தயவாக கண் பார்த்து ஆசீர்வதித்து நிறைவுபடுத்தி அனுப்ப உதவி செய்வீராக. தெய்வமே, நிதாமே இந்த ஆராதனையிலே எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய அசைபாடுதலுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய சுத்த கிருபைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குமே முழுமையாக வெளிப்படுத்தி அருளும். எங்களோடு நீ செயல்படுங்க நாதா என்று வேண்டுகிறோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்களுக்காக, வாசிக்கின்ற வேத பகுதிக்காக, ஜெபிக்கின்ற ஜெபங்களுக்காக, கேட்க இருக்கின்ற உம்முடைய தூய வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆண்டவர் அனுக்கிரகித்து நிறைவுபடுத்தி ஆசி பொழிந்து தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆர்வமாகவும் கடவுள் நாம மகிமைக்காகவும் 11வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் 11. போற்றிடு ஆன்மாமே சிருஷ்டிகர்த்தாவாம் வல்லோரை, ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரே கூடியிடுவோம். 11வது ஞான பாடல்.
மறைவில் நம்மை ஈந்திடுவார். இன்று நாம் வேண்டும் எல்லாம் யாவும் அவர் அருள்வார். போற்றிடு காதுரை ஆசீர்வதிக்கும் வீரானே, தேற்றியே தயவால் நிரப்புவாரும் வானாளை. பேரன்பராம் ஓராம்பரன் தயவை சிந்திப்பாய் போத போது. போற்றிடுவாமே என்னோடு உள்ளமே நீயோ, ஏற்றிடும் கர்த்தரே ஜீவ ஈராசிகள் யாவும். சபையாரே சேர்ந்தென்றும் சொல்லுவீரே, வணங்கி மகிழ்வாய். ஆமென். 23வது சங்கீதத்தை முறைமுறையாக படிப்போம். சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலமும் மகிமை உண்டாவதாக. ஆமென். முழங்கால் இட்டு நம்மை நாமே தற்பரிசோதனை செய்வோமாக. ஜெபம் செய்வோம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் அருள் நிறைந்தவர். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். கடந்து போனதான மாதத்திலே நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் ஆண்டவர் எதிர்பார்த்த அளவிலே வாழ்ந்தோமா, செயல்பட்டோமா? இல்லை.
தன்னுடைய விருப்பமான பாதையிலேயே நடந்தோமா? குறைவுபட்ட வாழ்வுக்காக தம்மை முழுமையாக தாழ்த்தி நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் தவறுகளுக்காகவும் பாவங்களுக்காகவும் அர்ப்பணித்து ஜெபிப்போமா? அனைத்து ஆற்றலும் கொண்ட நம் ஆண்டவரிடம் நாம் நம் பிள்ளைகளை அறிக்கை செய்துள்ளோம். கடவுள் நம் பிள்ளைகளை பொறுத்தருளி மீறுதல்களை அகற்றி தூய வாழ்வை தந்து அருள் செய்வாராக. ஆமேன். நம்முடைய தெய்வம் கடந்து போனதான ஒரு மாதத்திலே நம்ம எல்லாரையும் கண்ணன் மணி போல பாதுகாத்து வந்தாரே, கிருபையாக நடத்தி வந்தாரே, நிறை வாழ்வை தந்து கொண்டிருக்கிறாரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நாம் கர்த்தரின் கரத்தில் பெற்றுக்கொள்ளப் போகிற நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவோமா? நம்முடைய நாட்டிற்காக, ஆட்சியாளருக்காக, கொரோனா ஆள்கொல்லி நோயிலிருந்து விடுபட அரசு எடுத்து வருகிற முயற்சிக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? கடவுள் தந்திருக்கும் பரிசுத்த ஆலயம், பரிசுத்த திருமறை, பரிசுத்த திருப்பணி, பரிசுத்தமான இறை வார்த்தைகள், மீட்பின் பணிகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஒவ்வொரு நாளிலேயும் நம்முடைய வாழ்விலே, திருச்சபையின் பணிகளிலே, திருச்சபையின் குடும்பங்களிலே நம்முடைய கரம் இருக்கிறதே. வெற்றியாக நடத்துகிறீரே, நிறைவான சமானத்தை தந்து கொண்டிருக்கிறீரே, நிறை வாழ்வை பொழிந்து கொண்டிருக்கிறீரே. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி நாம் உள்ளமாற எல்லாரும் இணைந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்தரிக்கிற நேரம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். சங்கீதக்காரன் ஆண்டவரை ஸ்தோத்தரித்த வண்ணமாக நாம் அவரோடு இணைந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடன்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உள்பட பண்ணாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கு உம்முடையவைகளே. ஆமீன். முன்னூற்றி 4வது ஞானப்பாடல். ஞானப்பாடல் 304. அவரின் வெற்றி கொடிக்கு கீழாக போவோன் யார்? 304வது ஞானப்பாடல். போருக்கு கிறிஸ்து
அமருங்கள். திருமறை பகுதியை படிக்க கேட்போம். இன்றைய நாளுக்குரிய நற்செய்தி பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 24 முடிய. லூக்கா 24 13 முதல் 24 முடிய. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவரோடொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிலோப்பா என்பவன் பிரயுத்திரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையில் உள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு இரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்துக்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள் என்பவைகளே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி வாசித்து கொண்டது. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் மறுபடியுமாக ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆண்டவருக்கு நன்றியும் சொல்லுகிறோம். இந்த பரிசுத்த ஆராதனையிலே பரிசுத்தருடைய தூய பிரசன்னத்திற்காக உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளிலே என் ஆண்டவரை தரிசிக்கும்படியாக வாஞ்சையோடு வந்திருக்கின்ற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக அன்பு பிள்ளை செல்வங்களுக்காக, சிறுவர்களுக்காக, வாலிபர்களுக்காக, பெற்றோர்களுக்காக, முதியவர்களுக்காக, எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவர் தயவாக கண்ணோக்கி பார்க்கும்படியாக தேவைகள் சந்தித்து நிறைவை பெற்று உம்மை கண்டு கொண்டு கடந்து செல்ல கர்த்தர் துணை செய்வீராக. நீங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. பேசுகிற நேரமாக, எங்களை வெளிப்படுத்துகிற நேரமாக அமைய ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. இந்த அருமையான ஆராதனையிலே யார் யாரெல்லாம் என்ன என்ன தேவையோடு வந்திருக்கிறார்களோ, என்ன என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்களோ, எல்லாரும் எல்லாவற்றையும் ஆண்டவரே அனுபவித்த மக்களாக, நிறைவுபட்ட மக்களாக, மன அமைதியோடு நிறைவோடு கடந்து செல்ல கர்த்தர் துணை செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, தேவைகளோடு வந்திருக்கிறவர்களுக்காக, வேதனையோடு வந்திருக்கிறவர்களுக்காக, பாரத்தோடு வந்திருக்கிறவர்களுக்காக, கவலையோடு வந்திருக்கின்ற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். நீ சொன்னீர் ஆண்டவரே, நீ கலங்க வேண்டாம், நீ திகைய வேண்டாம், நானே உன்னுடைய பரியாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீர் ஆண்டவரே. நீர் அந்த வகையில் எல்லாருக்கும் நீர் பரியாரியாக இருந்து நிறை வாழ்வை கொடுத்து நிறைவோடு அனுப்ப நாங்கள் வேண்டியிருக்கின்றோம். அன்பின் இறைவா, எங்கள் பாட இருக்கின்ற பாடல்களுக்காக, நாங்கள் கேட்க இருக்கின்ற உம்முடைய திரு வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, உம்முடைய திரு வார்த்தைகள் நிறைவை தரக்கூடியதாகவும் எங்களை சிந்திக்கக்கூடியதாகவும் அமைய கர்த்தர் செயல்படும்படியாக ஜெபிக்கிறோம்.
மனுஷ வார்த்தை அல்ல, உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படுவதாக. அந்த வார்த்தைகளெல்லாம் ஆற்றல் உள்ள வார்த்தைகளாக, அருள் நிறைந்த வார்த்தைகளாக காணப்பட ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான திருச்சபைக்காக, திருச்சபையின் இறை பணிகளுக்காக, கம்மற்றி அங்கத்தினர்களுக்காக, திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்காக எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவர் தயவாக கண்ணோக்கி பார்த்து நிறைவை தந்து மகிழ்ச்சியை தந்து நடத்த வேண்டும் என்று வேண்டுகிறோம். கடவுளே, பணி நிமித்தமாக சுவாமி இந்த மாவட்டத்திலே, வெளி மாவட்டங்களிலே, இந்த மாநிலத்திலே, வெளி மாநிலங்களிலே, வெளிநாடுகளிலே தனியாக குடும்பமாக இருந்து பணி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவர் தயவாக கண்ணோக்கி பார்த்து காத்து கொள்ள வேண்டும், கரம்பிடித்து நடத்த வேண்டும், ஆற்றல் படுத்த வேண்டும், தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஐயா, ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே சுவாமி உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிறதான அந்த கொரோனா வைரஸுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தயவாக நீர் இரக்கம் செய்ய வேண்டும், இறங்க வேண்டும், கரிசனை கொள்ள வேண்டும், அக்கறை கொள்ள வேண்டும், பரிகாரம் செய்து தர வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஐயா தெய்வமே, இந்த தொற்று வியாதி ஆண்டவரே அது முழுமையாக வேறற்று போக வேண்டும் என்று சொல்லி நோய்க்கு மன்றாடுகிறோம். ஐயா, நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். நாட்டில் உள்ள எல்லா மக்களும் ஆண்டவரே பாரத்தோடு இருக்கிறார்களே, கண்ணீரோடு இருக்கிறார்களே, வேதனையோடு இருக்கிறார்களே, பயத்தோடு இருக்கிறார்களே. நீர் காண்கிறீர் ஆண்டவரே, நீர் காண்கிற தெய்வம் அல்ல, பரிகாரம் செய்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா நாடுகளும் ஆண்டவரே தெய்வமே பயந்து வாழத்தக்கதாக கர்த்தர் துணை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஐயா, இதற்காக ஆண்டவரே ஒவ்வொரு நாடுகளும் அரசாங்கம் எடுத்துக்கொள்கின்ற எல்லாமே முயற்சிகளை வாய்க்க பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஐயா, அதன் வழியாக எல்லாரும் சுகத்தோடு பலத்தோடு காணப்பட கர்த்தர் துணை செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். உம்முடைய அற்புதம் விளங்கட்டும் ஐயா, அதிசயம் நடக்கட்டும் ஐயா, தடைகள் நீங்கட்டும் ஐயா, சோதனைகள் நீங்கட்டும் ஆண்டவரே, மரணங்கள் நின்று போகட்டும் ஆண்டவரே என்று சொல்லி என் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம். ஐயா, இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, இரக்கம் செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி உம்மாலேயே படைக்கப்பட்ட உம்முடைய மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தெய்வத்தினுடைய கரங்களுக்காய், தெய்வத்தினுடைய திட்டங்களுக்காய், தெய்வத்தினுடைய அமைதியான சூழலுக்காக இயேசுவே ஒரு நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்திய நாட்டிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை காண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீ நடத்துதலுக்காக ஜெபிக்கிறோம், உடைய திட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். அற்புதம் நடக்கட்டும் ஐயா, அதிசயம் நடக்கட்டும் ஐயா, தடைகள் நீங்கட்டும் ஐயா, நோய்கள் நீங்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த விஷ கிருமிகளுக்காக என் தெய்வத்தை நோக்கி ஜெபிக்கிறோம். ஐயா, நீ செயல்படுகின்ற நாட்களாக நாட்கள் ஒட்டுமொத்தமாக அமைய கர்த்தர் துணை செய்வீராக. இயேசுவே, உம்முடைய பணியை செய்கின்ற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருமாக எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இறைவா மன்றாடுகிறோம். தெய்வமே, இந்த கொடிய காலங்களிலே தெய்வத்தினுடைய செட்டை எங்கள் எல்லாரையும் ஆண்டவர் மூடி மறைத்து கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமேன். பாடல் புத்தகத்திலே 91வது பாடல், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரம சிலாக்கியமே. 91வது பாடல். உன்னதமானவரின்
எமருகில் இருக்கிறவன் சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவசரத்தையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவசரத்தையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டை கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டை கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவசரத்தையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசரத்தையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவர் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவர். அவசரத்தையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவசரத்தையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன். இந்த நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமுறை பகுதி பாடமாக படிக்க கேட்ட லூக்கா நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர்கள் உரையாடி கொண்டும் வினாவி கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவளோடு நடந்து சென்றார். உயிர்த்த கிறிஸ்துவுடன் அனுதின வாழ்வில் ஒன்றிப்பு. உயிர்த்த கிறிஸ்துவுடன் அனுதின வாழ்வில் ஒன்றிப்பு. இருந்த வண்ணமாய் தலைவணங்கி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ஆற்றல் நிறைந்த கடவுளே, உம்முடைய உயிர்ப்பின் திருக்காட்சி காண்பதற்கு எங்கள் அகக்கண்கள் மழுங்கி போய் நிற்கின்ற நேரத்தில் அவைகளை ஆண்டவர் கூர்மைப்படுத்தி ஒளியேற்றி அருள் காண இந்த நாள் தியானத்தினூடாக எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று உயிர்த்த இயேசுவின் திருப்பேரிலே வேண்டுகிறோம் தந்தையே, ஆமென். குரு ஒருவர் தன்னுடைய 3 சீடர்களையும் அழைத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு புறா ஒன்றை கொடுத்து, இந்த புறாவை கொன்று போடுங்கள் என்று சொன்னார். ஆனால் ஒன்று, நீங்கள் இந்த புறாவை கொல்லுவதை வேறு யாரும் பார்க்கக்கூடாது என்பது அவர் கொடுத்த கட்டளை. குருவனுடைய கட்டளை ஏற்ற 3 சீடர்களும் தங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட புறாக்களை கொண்டு ஒரு சீடன் அடர்ந்த காற்றுக்குள் சென்று இரவு நேரத்திலே அந்த புறாவை கொன்று போட்டான். இன்னொரு சீடன்
தன்னுடைய இல்லத்திற்கு சென்று இல்லத்தினுடைய கதவன் அறையை பூட்டி அந்த அறைக்குள் வைத்து கொண்டு போட்டான். இன்னொரு சீடன் நாட்கள் கடந்தது, வாரங்கள் கடந்தது, மாதங்கள் கடந்தது, அவன் திரும்பி வர காணாதபடியினாலே அவனை தேடி குரு செல்லுகிறார். தேடி செல்லுகிற போது அந்த மூன்றாவது சீடன் ஒரு மரத்தடியிலே சோர்வோடு கூட துக்கமுகமாய் படுத்திருப்பதை காண்கிறார். அந்த சீடன் குருவை கண்டதும், என்னை மன்னித்து விடுங்கள் குருவே, இந்த உலகத்தில் யாரும் இல்லாத இடத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நான் எங்கு நோக்கினும் அங்கெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னம் இருப்பதை நான் உணர்கிறேன். ஆகவே இந்த பிராவை என்னால் கொல்ல முடியவில்லை என்று சொன்னபோது அந்த குரு புரிப்போடு சொன்னார், நீ ஒருவன் மட்டுமே இறைவனை தரிசித்திருக்கிறாய், நீ ஒருவன் மட்டுமே ஆண்டவரை தரிசித்திருக்கிறாய் என்று புரிப்போடு கூட அந்த சீடனை அவர்கள் பாராட்டினார்கள். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். யாக்கோபு தன்னுடைய தந்தை ஈசாக்கையும் தன்னுடைய தமையன் ஏசாவையும் ஏமாற்றிவிட்டு தன் ஜீவனை பாதுகாப்பதற்காக தன் தாயினுடைய ஆலோசனையின்படியாக தன்னுடைய மாமனாகிய லாபானுடைய தேசமாகிய ஆராமிற்கு செல்லுகிறான். அவன் ஆராமுக்கு செல்லுகிற வழியில் மாலை மங்கி சூரியன் மறைந்து இருள் அங்கே கவி கொள்ளுகிறது. அந்த நேரத்தில் அவன் மீண்டும் முன்னேறி செல்ல முடியாத ஒரு சூழலில் இரவு ஒரு இடத்தில் அவன் தங்குகிறான். தங்குகிற இடத்திலே ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைத்துவிட்டு அந்த கல்லிலே அவன் தலை வைத்து சாய்ந்து துயில் கொள்ளுகிற போது அங்கே இறை பிரசன்னத்தை உணர்கிறான். 12வது வசனம் சொல்லுகிறது, இறை தூதுவர்கள் அந்த ஒரு ஏணியிலிருந்து ஏறி இறங்குகிற காட்சியை கண்டான் என்று சொல்லி 13வது வசனத்தை பார்க்கிற போது, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்கிற ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். இந்த யாக்கோபு எதிர்பார்க்கவில்லை, ஆண்டவர் தன்னோடு கூட இருக்கிறார். தான் தன்னுடைய மாமனுடைய ஊருக்கு செல்லுகிற பயணத்திலே ஆண்டவர் தன்னோடு வருகிறார் என்பதனை யாக்கோபு எண்ணி பார்க்கவில்லை, இறை பிரசன்னத்தை உணரவில்லை. அவன் ஒரு வராந்தரமான இடம் என்று நினைத்து அங்கே ஒரு கல்லை தலைக்கு வைத்து தூங்குகிற இடத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவன் உணர்ந்து கொள்ளுகிறான். காலையில் விழித்தெழுந்தபோது அவன் கண்ட தரிசனத்தின் வழியாக இந்த இடத்திலே ஆண்டவர் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக அவன் தலைக்கு வைத்த கல்லை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி அதை நட்டு பெத்தேல் என்று சொல்லி அதற்கு பேரிட்டு கடந்து சென்றதாக திருமறை நமக்கு சொல்லுகிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் எங்கும் எதிலும் எப்போதும் நம்மோடு கூட அவர் இணைந்து பயணிக்கின்றவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய அகக்கண்களினாலே நாம் அவரை இன்னும் காணாத எம்மாவூர் சீடர்களுடைய அனுபவத்தோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாக்கோபு கடவுளுடைய மனிதன் தான், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். ஆனாலும் அவன் வனாந்தரத்திலே தங்கின போது
அந்த இடத்திலே ஆண்டவர் தன்னோடு கூட இருப்பார் என்பதனை அவன் அறிந்து கொள்ளவில்லை. இதை போன்றே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்த நாள் அன்று 2 நபர்கள் எம்மாவூருக்கு பயணம் புறப்படுகிறார்கள். அவருடைய வாழ்விலே உயிர்த்த கிறிஸ்துவின் அனுபவம் இல்லாதபடிக்கு, உயிர்த்த கிறிஸ்து தங்களோடு இல்லை என்று சொல்கிற அவநம்பிக்கையோடு கூட புறப்பட்டு சென்ற அந்த சீசர்களுடைய அனுபவத்தின் அடிப்படையிலே இந்த நாளிலே நாம் சில காரியங்களை சுருக்கமாக சிந்திப்போம். முதலாவதாக லூக்கா 24ஆம் அதிகாரம் அதே 15வது வசனம். எப்படி அவர்கள் பேசி சம்பாசித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவளோடு கூட நடந்து போனார். வாழ்வின் பயணத்தில் உடனிருக்கும் ஆண்டவர், வாழ்வின் பயணத்திலே உடனிருக்கின்ற ஆண்டவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எம்மாவு என்ற சிற்றூருக்கு சென்ற 2 சீடர்களிடமும் கடுமையான ஒரு விரக்தியின் அனுபவம் காணப்பட்டது. இயேசு கிறிஸ்துவிடம் எதையோ எதிர்பார்த்து ஏமாற்றமடைந்த மனநிலையிலே இந்த 2 நபர்களும் காணப்பட்டார்கள். அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்த அநேகருடைய நம்பிக்கையும் எதிர்நோக்கும் ரோம பேரரசை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதிர்த்து போராடி ஒரு அரசியல் விடுதலையை அவர்களுக்கு பெற்றுத் தருவார் என்று சொல்லுகிற நம்பிக்கையிலே தான் அநேகர் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்தார்கள். காரணம், இயேசு கிறிஸ்துடைய வாழ்வும் போதனையும் செயல்களும் அவ்வளவு ஆரோக்கியம் உள்ளவைகளாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் மீது அவர்கள் மக்களுக்கு ஒரு எளிய மக்களுக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை உருவானது. இந்த நபர் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து எங்களை ஏமாற்ற மாட்டார், அவர் எங்களுக்கு அரசியல் சார்ந்த ஒரு விடுதலையை ரோம அரசிடமிருந்து எங்களுக்கு பெற்று தருவார் என்று சொல்லுகிற ஒரு ஆழமான நம்பிக்கை அந்த மனிதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருந்தது. ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு மரண தண்டனை அளித்து சிலுவையில் அறைந்து கொன்றதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் உடைந்து போயிற்று. உடைந்த கண்ணாடி போன்று அது சுக்குநூறாய் போயிற்று. ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இந்த மனிதர்கள் ஓராண்டு அல்லது 2 ஆண்டு அல்லது 3 ஆண்டுகள் அவரோடு கூட பழகி உண்டு உறவாடி வாழ்ந்த அனைத்தும் வீணாய் போனது என்ற ஒரு விரக்தி அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய பயணத்திலே, அவருடைய முகத்திலே தென்பட்டது. இந்த இருவருமே உயிர்த்த ஆண்டவரை கண்டு கொள்ளாத நம் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் உதாரணம். உயிர்த்த ஆண்டவரை கண்டுகொள்ளாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் இந்த எம்மாவூர் பயணிகள் இருவரும் சான்றாளர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இவர்கள் இருவருமே இவர்களை சேர்ந்த பெண்களின் உயிர்த்த ஆண்டவரின் அனுபவத்தையும் அவளோடு கூட இருந்த நபருடைய உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தையும் கண்டவர்களும் கேட்டவர்களும். ஆயினும் உயிர்த்த ஆண்டவரை நம்புவதில் தயக்கமும் தடுமாற்றமும் கொண்டிருந்தனர். ஐயம் இவர்களை இருந்ததை அவருடைய முகத்திலும் அவருடைய பேச்சிலும் முழுமையாக தென்பட்டதை நாம் திருமறையிலே கண்டுகொள்ள முடிகின்றது. அருமையானவர்களே, உயிர்த்தாண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வின் பயணத்தில் அவர் நம்மோடு கூட பயணிக்கிறார் என்பதை ஒரு முறை சாது சுந்தர் சிங் அவர்கள் தீபத்து பகுதியிலே ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற போது ஒரு சிலர் அவரிடத்தில் வந்து, நீ உன்னுடைய கிறிஸ்துவை இங்கே சொல்லக்கூடாது என்று அவரை மிரட்டி அவ்விடத்திலிருந்து அவர்களை துரத்தினார்கள்.
ஆனாலும் அவர்கள் வைராக்கியத்தோடு கூட அந்த இடத்துல நின்று ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னபோது சினமுற்ற அந்த நபர்கள் அவரை அடித்து குற்றுயிராக ஒரு கிணற்றிலே தூக்கி போட்டு அந்த கிணற்றின் மேற்பகுதியில் ஒரு மூடியும் போட்டு விட்டு சென்றார்கள். இவர்கள் கிணற்றுக்குள்ளாக குற்றுயிரும் கொலை உயிருமாக்க வேதனைகளை துடித்து கொண்டிருக்கிற போது பிசாசானவன் அவரிடத்தில் வந்து கேட்கிறான், உன்னை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே சென்று விட்டார்? உன்னை காப்பாற்றுவதற்கு நீ நம்பின ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே சென்று விட்டார் என்று சொல்லி சாத்தான் சாது சுந்தர் சிங் இடத்திலே கேட்கிறார். சிறிது நேரத்திலே யாரோ ஒருவர் வந்து அந்த கிணற்றினுடைய மூடியை தூக்கி சாது சுந்தர் சிங் வெளியிலே தூக்கி விடுவதாக உணர்ந்தார்கள். சற்று நேரத்திலே சாத்தான் அங்கிருந்து ஓடிவிட்டான். சாது சுந்தர் சிங் சொல்லுகிறார், என் ஆண்டவர் நான் துன்புற்ற நேரத்திலே என்னோடு கூட இருந்தார். அவர் என்னை விட்டு எங்கும் செல்லவில்லை என்று சொல்லி அதைத்தான் நாம் முறையாக படிக்க கேட்ட 23ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. அவன் துன்பத்தின் ஊடாக பயணித்த நேரத்திலே கடவுள் அவனோடு கூட இருந்து அவனுடைய வழிகளெல்லாம் அவனுடைய கோலும் தடியும் அவனை தேற்றி எந்த தீங்குக்கும் அவனை ஒப்புக்கொடாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். ஆகவே தான் சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் என்னை அனுதினமும் இமைப்பொழுது கூட கைவிடாதபடி காக்கிறார். நான் பாதாளத்திலே சென்று படுத்து கொண்டாலும் உயரை வானத்திற்கு ஏறினாலும் அவருடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது என்று சொல்லி அநேக நேரங்களிலே நாம் நினைத்து கொள்ளலாம், ஆண்டவர் நம்மை விட்டு விட்டார், நம்மை கைவிட்டு விட்டார், நம்மை விட்டு எங்கோ தூரமாய் சென்றிருக்கிறார், நம்முடைய துன்பத்திலே அவர் என்னை கண்டு கொள்ளவில்லை என்று சொல்லி நாம் ஒருவேளை வேதனைப்பட்டு அங்கலாய்த்து இந்த எம்மாவூர் மனிதர்களைப் போல வாடிய முக்கத்தோடு துக்கத்தை வெளிப்படுத்தி அவநம்பிக்கையோடு நாம் வாழுகின்றோம். அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட, உயிர்த்த கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அதை யாத்திரையாகமம் 40ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே சொல்லுகிறார், இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கு பிரத்யட்சியமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது என்று சொல்லி, இஸ்ரவேல் தன்னுடைய 40 ஆண்டுகால வனாந்தர பயணத்திலே ஆண்டவர் அவர்களை இமைப்பொழுது கூட கைவிடாதபடிக்கு, அவர்களை விட்டு அவருடைய பிரசன்னத்தை அவர் விலக்கிக் கொள்ளாதபடிக்கு அவளோடு கூட எல்லா நேரத்திலும் பயணித்தேன் என்று சொல்லுகிறார். அவருடைய கண்களுக்கு பிரத்யட்சமாக பகலில் ஆண்டவருடைய மேகமும் இரவில் அக்னியும் அவர்களை வழிநடத்தினது. அதிலே அவர்கள் ஆண்டவருடைய உடனிருப்பை, அவருடைய பிரசன்னத்தை முழுமையாக அந்த மக்கள் கண்டு கொண்டார்கள். ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும், அவர் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு வாழும் காலம் இது. உயிர்த்த இயேசு நம்முடன் இருக்கிறார் என்கிற விசுவாசத்தை நாம் கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கையிலே நாம் முன்னேறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இரண்டாவதாக நாம் பார்க்கிற போது உயிர்த்த கிறிஸ்துவோடு கூட நல் உறவு. உயிர்த்த கிறிஸ்துவோடு கூட நல் உறவு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பவுலடியார் இவ்விதமாய் சொல்லுகிறார், அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக
எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையில் உள்ள உறவு மிக முக்கியமானது. ஒரு மனிதன் பிறரால் கைவிடப்படுவது இயல்பு. ஆனால் கடவுளால் கைவிடப்படுகின்ற நிலை, கடவுளுடைய உறவுகளில் ஏற்படுகின்ற உடைவை எந்த மனிதனாலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் சொல்லுகிறார், நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோமே என்று சொல்லி. ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கின்ற போது கூட சொல்லுகிறார், நாம் ஒன்றாக இருப்பதை போல இவர்களும் நம்மில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றார். இப்படி ஆண்டவருடைய உறவிலே இணைந்து வாழ்ந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகளுடைய கோரம், அந்த கடைசி 3 மணி நேரத்திலே அந்தகாரத்தின் இருளின் மத்தியிலே நின்று சொல்லுகிறார். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி உரத்த சத்தமாய் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கிற உறவு அத்தனை முக்கியமானது. நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம், நான் அவருக்குள் அவர் எனக்குள்ளும் வாழுகிறார் என்று சொன்ன இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து அந்த காரிருள் சூழ்ந்த வேளையில் இறை பிரசன்னம் இமைப்பொழுது மட்டும் அவரை விட்டு நீங்கிய போது, என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அழிப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அளவிற்கு இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கிற உறவு முக்கியத்துவம் வாய்ந்தது. உலகத்தில் யார் கைவிட்டாலும் அது உறவிலே ஒரு சிறு பாதிப்பை மட்டும் ஏற்படுத்தும். ஆனால் ஆண்டவரால் கைவிடப்படுகின்ற நிலை வருகிற போது அந்த உறவிலே ஏற்படுகிற இழப்புக்கு ஈடு எதுவும் இல்லை. ஆகவே தான் யோபு தன்னுடைய வாழ்வின் துன்ப சூழ்நிலைகளிலே தன்னுடைய மனைவி ஆண்டவரை சபித்து ஜீவனை விடு என்று சொன்ன போதிலும் கூட ஆண்டவரோடு கூட உள்ள உறவிலே தன்னை உறுதியாய் நிலைநிறுத்தி கொண்டு விசுவாசத்தை காத்து ஆண்டவருக்கு சாட்சியாய் நின்றபடியினாலே அவனுடைய வாழ்வின் அத்தனை வேதனைகளும் மாற்றப்பட்டு அவனுடைய முன்னிலைமையை விட பின்னான வாழ்வு இறைவனுடைய ஆசையும் அமைதியும் சொந்தமாக்கி நிறைவோடு வாழ்வதற்கு அவனுக்கு துணை நின்றது. இறை உறவில் யோபு கொண்ட அந்த ஆழமான பற்றுறுதி, இந்த உறவைத்தான் புனித பவுலடியார் விரும்புகிறார். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று உயிர்த்த கிறிஸ்துவோடு அனுதினமும் ஒன்றித்து உறவோடு வாழ வேண்டும் என்பதுதான் பவுலடியாருடைய விருப்பம். உயிர்த்த கிறிஸ்துவனுடைய தோழமைக்காக எல்லாவற்றையும் இழப்பதாக கருதுகிறார். அவர் இழப்பென்று எண்ணியது எவை என்று பார்க்கிற போது தனக்கு மேன்மையான கல்வியை ஆண்டவருக்காக அது ஒன்றுமில்லை என்று எண்ணுகிறார். ரோம குடியுரிமையை ஒன்றுமில்லை என்று விரும்புகிறார். பவுலடியார் ஒரு யூதனாக இருந்தும் கூட ரோம குடியுரிமை பெற்ற ஒரு அதிகாரமுள்ள மனிதன். அதை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. தர்சு பட்டணத்தான் என்று சொல்கிற ஊர் பெருமையை விடுகின்றார். பரிசேயன் என்று சொல்கிற சமூக அந்தஸ்தை அவர் இழக்கின்றார். செய்து முடித்த திருப்பணி பயணங்கள், கிறிஸ்துவ நிமித்தம் அனுபவித்த பாடுகள் எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணி ஆண்டவருடைய தோழமைக்காக அவருடைய உறவுக்காக அவர் எங்குவதை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணி கிறிஸ்துவோடு உள்ள உறவில் உறுதியோடு தொடர விரும்புகிறார் இந்த பவுலடியார். ஆகவே தான் சொல்லுகிறார், கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு, கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு. உறவு சீராக அமைய வேண்டுமானால் அது உயிரோட்டமுடையதாக இருக்க வேண்டும். உறவு சீராக அமைய வேண்டும் என்று சொன்னால் அது உயிரோட்டமுள்ள உறவாக இருக்க வேண்டும். ஒரு சிறுவன் தாய் தகப்பன் இல்லாதவன்
தன்னுடைய வயோதிப பாட்டியினுடைய அரவணைப்பில் வளர்ந்தவன் அந்த சிறுவன். அந்த பாட்டி ஒரு நல்ல கிறிஸ்தவ பக்தி உள்ள தாயார். ஆகவே தன்னுடைய பேரன் சிறுவ பருவத்தில் இருக்கிற போதே அவனுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆழமாக கற்றுக் கொடுத்தார்கள். அவன் பாடசாலைக்கு செல்ல ஆரம்பித்தான். அவர்கள் அவனை பாடசாலைக்கு கூட்டி செல்கிற போது போகிற வழியில் ஒரு ஆலயம் இருந்தது. அந்த ஆலயத்திலே அவனை கூட்டி சென்று அந்த ஆலயத்திற்கு முன்பகுதியிலே ஆற்றலே அவனை முழங்கால் படியிட வைத்து அந்த இடத்திலே அவனுக்கு ஜெபங்களை கற்றுக் கொடுத்தார். அந்த சிறுவனுக்கு அதிகமாய் ஜெபிக்க தெரியாது. அந்த பாட்டி அவனுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம், ஏசப்பா ஏசப்பா நான் பெண்ணி வந்திருக்கிறேன் பாருங்கள் என்று சொல்லுகிற ஜெபத்தை அந்த சிறுவனுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆகவே இந்த சிறுவன் ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு செல்லுகிற போதும் வருகிற போதும் அந்த ஆலயத்தில் சென்று அவன் சொல்லுவான், நான் ஏசப்பா ஏசப்பா நான் பெண்ணி வந்திருக்கிறேன் என்னை பாருங்கள் என்று சொல்லிவிட்டு வருவான். ஒரு நாள் இந்த சிறுவன் அவன் பாடசாலைக்கு செல்லுகிற போது எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து ஏற்பட்டு மருத்துவமனையிலே சேர்க்கப்படுகிறான். அரசு மருத்துவமனை. அந்த மருத்துவமனையிலே அவனுக்கு அருகாமையிலேயே படுத்திருக்கின்ற நபர்களை பார்ப்பதற்காக அநேகர் வந்து செல்வார்கள். அநேக பலவர்க்கங்களை அவர்களுக்கு வாங்கி கொடுப்பார்கள். ஒரு தாதியர் ஒரு நாள் அந்த சிறுவனிடத்தில் கேட்டார்கள், உன்னை பார்ப்பதற்கு ஒருவரும் வருவதில்லையே, உனக்கு யாரும் இல்லையா என்று கேட்டபோது அந்த சிறுவன் சொன்னான், என்னை பார்ப்பதற்கு ஒவ்வொரு நாள் மாலையிலும் காலையிலும் ஒருவர் வருகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் அருகிலே வந்து சொல்லுகிறார், பெண்ணி பெண்ணி நான் இயேசப்பா வந்திருக்கிறேன் என்னை பாருஎன்று சொல்லுவார். பாருங்கள், இந்த சிறுவனுக்கும் அந்த ஆண்டவருக்கும் இடையில் இருக்கிற உறவு. அந்த உறவு நிமித்தமாய் ஆண்டவர் இவனை அனுதினமும் மருத்துவமனையில் சென்று சந்தித்து ஆண்டவர் சொல்லுகிறார், பெண்ணி பெண்ணி நான் இயேசப்பா வந்திருக்கிறேன் என்னை பாருஎன்று சொல்லி. இந்த உறவு நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். இந்த உறவுக்காகத்தான் பவுலடியார் தனக்குண்டான எல்லாவற்றையும் தனக்குண்டான மேன்மைகள் எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட உள்ள இறை உறவில்லை அவர் உறுதியாய் வலுப்பற்று வாழ்வதற்கு தன்னை ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணித்தார். ஆண்டவர் எம்மாவோசிலோடு கூட உடன் பயணிக்கிறார்கள். அவருடைய ஆன்மீக கண்கள் இருண்டு போனபடியினாலே உடன் பயணித்த உயிர்த்த கிறிஸ்துவை தங்களால் கண்டு அனுபவித்து அவரோடு கூட உறவு கொள்ள முடியாதபடிக்கு அவரை அந்நியனாக பார்த்து அந்நியனாகவே அவரிடத்திலே பழகி பிரிந்து சென்றார்கள். அருமையான திருச்சபையே, இந்த நாட்களிலே நாம் கிறிஸ்துவனுடைய தோழமையை நாம் அதிகமாய் நாம் விரும்பி வாஞ்சித்து அவருடைய உறவிலே நாம் முன்னேறுவதற்கு அளிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதனை நாம் உணர்ந்து வாழ ஆண்டவர்கள் தருவார். தொடர்ந்து கடைசியாக லூக்கா 24ஆம் அதிகாரம் 32வது வசனம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்கி காட்டின பொழுது நம்முடைய இதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு உணர்வடைய செய்யும் உயிர்ப்பு, உணர்வடைய செய்கின்ற உயிர்ப்பு. குகையிலே வாழ்ந்த காட்டுவாசி மனிதனை சந்தித்த சிலர் அவனுக்கு தித்திப்பான இனிப்பு பண்டங்களை கொடுத்தனர். இனிப்பு பண்டங்களை பார்த்ததும் இவன் இனிப்பு பண்டங்களை சுவைத்திராத அந்த காட்டுவாசி அவற்றை சந்தேகத்தோடு பார்க்கிறான். நல்ல சுவையுள்ள பதார்த்தங்கள் அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த காட்டுவாசி அதுவரையிலும் இப்படிப்பட்ட பதார்த்தங்களை அவன் பார்த்ததில்லை, அதனுடைய சுவையை ருசித்து அறிந்ததில்லை. ஆகவே இவற்றை அவன் சந்தேகத்தோடு பார்க்கிறான். ஆனால் அவர்களுடைய கட்டாயத்தின் பேரிலே அவன் அவற்றை சாப்பிட துவங்குகிறான். சாப்பிட துவங்கின போது அவனுடைய முகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி வெளிப்படுவதை பார்த்தார்கள். அதுவரையிலும் இந்த காட்டுவாசி குகைக்குள்ளே வாழ்ந்தவன், மிருகங்களை வேட்டையாடி சுட்டு உண்டு வாழ்க்கை நடத்தினவன். இப்படிப்பட்ட சுவைமிக்க பதார்த்தங்களை அவன் உண்டதில்லை.
இதுவரையிலும் உண்ணாத சுவையை அவன் ருசித்த போது அவனுக்குள்ளே ஒரு பேரானந்தம் வெளிப்பட்டது. அவன் நாவு தித்திப்பை ருசிக்கும் தன்மை கொண்டது. ஆனால் தித்திப்பின் உணர்வை பற்றிய அறிவு அவனுக்கு இல்லை. அதே போன்று மனிதனுக்கும் இறைவனை பற்றிய உணர்வு இருக்கிறது. இறைவனை காணக்கூடிய ஆற்றலும் அவனுக்குள் இருக்கிறது. இறைவனை காண வேண்டிய அனுபவம் ஒன்றுதான் தேவை. இந்த எம்மாவோர் சீசரிடத்தில் எல்லாம் இருந்தது. சுவைத்து அறியக்கூடிய தன்மை இருந்தது. இறைவனை கண்டுகொள்ளக்கூடிய அனுபவங்கள் தான் அவரிடத்தில் இல்லாமல் இருந்தது. உடன் பயணித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் வழிபோக்கு நாக்குவே காண்கின்ற ஒரு அவல நிலை. இன்றைக்கு நாமும் அந்த நிலையிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பற்றுறுதி குறைவினாலும் ஐய உணர்வினாலும் விரக்தியுடன் வீடு திரும்பிய எம்மாவூர் சீடர்களின் வழிப்பயணத்தில் உடன் பயணியாக பயணித்து தம் ஆற்றல் நிறைந்த வார்த்தைகளால் அவர்களிலிருந்த அச்சத்தையும் அவநம்பிக்கையும் அகற்றி அவர்கள் அகக்கண்களை திறந்து நம்பிக்கையை பற்றி எரிய செய்து தங்கள் பெற்ற அனுபவத்தை உலகறிய செய்ய நற்செய்தியின் ஊடகங்களாக அவர்கள் புறப்பட்டதை நாம் பிந்திய பகுதிகளிலே காண்கிறோம். கருமையானவர்களே, இந்த காலத்தில் நாம் ஒரு கொடிய சூழ்நிலைகளில் வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் நம்மோடு கூட இல்லை என்று. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய துன்பத்திலும் வேதனையிலும் துயரத்திலும் அச்சத்திலும் நம்முடைய கவலையிலும் அவர் பங்கெடுக்கிறார். அவருடைய உடனிருப்பை காணக்கூடாதபடிக்கு நம்முடைய கண்கள் அகக்கண்கள் இரண்டு போயிருக்கிறது. ஆகவே தான் இம்மட்டும் கர்த்தர் நம்மை நடத்துகிறார், பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். அந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்வில் இன்னும் சொந்தமாக்கி விசுவாசத்தில் வளர்ந்து உயிர்த்த ஆண்டவருக்கு சான்றாளர்களாக நாம் வாழ கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக நாம் அர்ப்பணிப்போம். மனிதன வாழ்விலே உயர்த்த கிறிஸ்துவின் திருக்காட்சியை நம்முடைய அகக்கண்களினால் கண்டு அந்த காட்சிக்கு நாம் சான்றாளர்களை மாற இறைவன் தாமே இந்த திருவாக்குகளின் ஊடாக நமக்கு ஆற்றல் வழங்குவாராக. ஆமென். நாம் யாவரும் எளிமை நின்று நம்முடைய பற்றுறுதி அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினாலே கனிமலையிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியின் பிரார்த்தனை காலத்தில் பாடுபட்டு சில அறிவுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவலிருந்து எழுந்தெழுந்தார். பரமளத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய வலது பாற்றிலே வீற்றிருக்கிறார். அவருடைய உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயந்தீர்ப்பார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்றவர்கள் திருமதி லைலா ஜெயந்தி, கணவர் திருவாளர் மோசஸ் பிள்ளவிளை, செல்வி ஜிஜி ஜாஸ்பின், தந்தை திருவாளர் ஜான் ராஜா சிங் லட்சுமிபுரம், செல்வி டி இசியா, தந்தை திருவாளர் தானி கிங்ஸ்லின் லட்சுமிபுரம், ஆர் சிஜோ, தந்தை திருவாளர் ராஜரத்னம் சேரியாவட்டம், செல்வி டெரிஸ்னா ஜெயசோபியா, தந்தை திருவாளர் சுரேஷ் ஜெயக்குமார் நாகர்கோவில், சி அஸ்வின், தந்தை திருவாளர் கிறிஸ்டோபர் ஆடினார் விளை ஆகியோர் 4ஆம் தேதியன்று தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். மிஸ்டர் ஏ ஜில் சபின் பாபு, தந்தை திருவாளர் ஆண்டர்சன் கிழக்கு கல்லுக்கோட்டம், திருமதி பிரேம செல்வகுமாரி, கணவர் திருவாளர் கிறிஸ்டோபர் ஜெபசிங் ஆடினார் விளை, திருவாளர் சி வின்சென்ட் செட்டி விளை, செல்வி அஸ்மின் ரியா, தந்தை திருவாளர் பால் பாண்டியன் முதுபருத்தி விளை ஆகியோர் 5ஆம் தேதியன்று தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். திருவாளர் ஒய் ஜெயசிங், தந்தை திருவாளர் யோவேல் பிள்ளவிளை, திருவாளர் டி ராஜியன் லட்சுமிபுரம், திருவாளர் டினோ சஜு
தேம்பரவிளை, செல்வி செரின் சுனிபா தந்தை திருவாளர் துரைதாஸ் செட்டிவிளை, செல்வி அனுஷா தந்தை திருவாளர் பிராங்கலின் லட்சுமிபுரம், செல்வி சங்கீத பிரியா தந்தை திருவாளர் செல்வராஜ் தேவிகோடு, எஸ் ஜோயல் தந்தை திருவாளர் சதீஷ்குமார் தேம்பரவிளை, திருமதி ராச்சம்மாள் கணவர் திருவாளர் ராச்சமணி ஆடினார்விளை ஆகியோர் 6ஆம் தேதியன்று தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். திருமதி மேரி அற்புதம் கல்லுக்கொட்டம், திருவார் சவுந்தரபாபு கிழக்கு கல்லுக்கொட்டம், திருமதி அல்போன்சால் கணவர் திரு ஜான் வில்சன் செட்டியார் மடம், திருமதி வினோலா இன்பகுமாரி கணவர் திரு ஜெயச்சந்திரன் மேற்கு கல்லுக்கூட்டம், திருமதி சிவா கணவர் திருவாளர் விஜய் ஜே ஆனந்த் கிழக்கு கல்லுக்கூட்டம், ஜே ஜெனித் தந்தை திரு ஜான்சன் ஆடினார் விளை, திருமதி ரெஜினா ராணி கணவர் திருவாளர் சாந்தகுமார் ஆடினார் விளை, செல்வியன் நிசிதா தந்தை திருவாளர் நவகுமார் ஆடினார் விளை ஆகியோர் 7ஆம் தேதி அன்று தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். திருமதி உயில் சி கணவர் திருவாளர் எபனேசர் சேரியாவட்டம், திருமதி ஜான்சி ராணி கணவர் திருவாளர் சாம் சுந்தர் சிங் சேரியாவட்டம், திருமதி நிர்மலா கணவர் திருவாளர் ஜேகர் சேரியாவட்டம், செல்வி எஃப் பபிதா தந்தை திருவாளர் பிராங்கலின் லட்சுமிபுரம், ஏ ஆசிக் நீவன் தந்தை திருவாளர் என் ஆஸ்டின் செட்டிவிளை ஆகியோர் 8ஆம் தேதி அன்று தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். அனீஸ் தந்தை திருவாளர் சாபுகுமார் வேம்படி விளை, வருண் பிரகாஷ் தந்தை திருவாளர் அருண் பிரகாஷ் நாகர்கோவில், செல்வி ஷாரோன் கெப்சி பெல்லா தந்தை திருவாளர் கிறிஸ்டபர் ஞானசிங் லட்சுமிபுரம், எஸ் ஏ ஜப்லி தந்தை திருவாளர் சுனில்நாத் செட்டிவிளை, செல்வி லலிதா தந்தை திருவாளர் வென்சஸ்லாஸ் முதுபருத்தி விளை ஆகியோர் 9ஆம் தேதி அன்று தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். எஸ் அசோக் தந்தை திருவாளர் கலா சுகுமாரன் கல்லுக்கூட்டம், திருமதி கிறிஸ்டல் கமலபாய் கணவர் திருவாளர் ஜான் வின்சென்ட் பிள்ளவிளை, திருவாளர் செல்வின் டேவிட் பிள்ளவிளை, திருவாளர் ஜான் வெஸ்லி பிள்ளவிளை, திருவாளர் கிங்ஸ்லி பிள்ளவிளை, திருவாளர் ஜெயக்குமார் மங்களாவடி, திருமதி தங்கபாய் கணவர் திருவாளர் ஜான்சன் செட்டியார் மடம், சி நோபல் சிங் தந்தை திருவாளர் கிறிஸ்டபர் ஜெபசிங் ஆடினார் விளை, பி விஜிஸ்லின் தந்தை திருவாளர் பெனின்சோ செட்டி விளை, செல்வி காட்லின் கிரானியா தந்தை திருவாளர் தேவிசிங் தேம்பரவிளை ஆகியோர் 10ஆம் தேதி அன்று தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். இந்த வாரத்தில் தங்களுடைய புதிய பிறந்த நாளை நினைவு கூறும் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பிலே பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். புதிய வயதை ஆண்டவர் ஆசீர்வதித்து நன்மைகளினால் புதிய வயதை வாழ்வை முடிசூட்டி அலங்கரிப்பாராக. ஆமென். நிறைவு பாடலாக 344வது கீர்த்தனை 344. வாரீரோ வினை தீரீரோ என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ. 344வது கீர்த்தனை. Thank you.
ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்களை காண்கிறவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்களுக்கு வாழ்வு தருகின்றவரே, இப்படிய வாழ்க்கையை நன்மையினால் நிரப்புகிறவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். எங்கள் அனுசரித்த இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்காய் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட நீர் செயல்பட்டீரே, நன்றி சொல்லுகிறோம். கேட்ட அருள் வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வுக்கு பயனை தரக்கூடியதாகவும் எங்களை சிந்திக்கக்கூடியதாகவும் அமைய ஆண்டவர் துணை செய்வீராக. எங்களோடு கூட நீர் செயல்பட வேண்டுமே, எங்களோடு கூட நீர் நடக்க வேண்டுமே, உம்முடைய ஆற்றலை அறிந்து கொள்ள வேண்டுமே என்று மன்றாடுகிறோம். என்று ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கேட்ட அனைத்து உள்ளங்களிலேயும் தெய்வத்தினுடைய ஆற்றலும் அருளும் நின்று நிலவும்படியாக பிரார்த்தனை செய்கிறோம். நாங்கள் இல்லங்களுக்கு செல்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரத்திற்காக, இந்த மாதத்திற்காக, எங்களுடைய பணிகளுக்காக, வாழ்வுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் எங்கள் ஆண்டவர் கண்ணன் மணி போல ஒரு நாளும் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. செயல்படுங்க நாதா என்று வேண்டியிருக்கிறோம். இல்லை ஒன்றுமில்லை தாழ்த்துகிறோம். குறைகளை மன்னியும், நிறைவை தந்து நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவினுடைய உறவும் நம்மோடும் இறை பணிகளோடும் கேட்ட இறை வார்த்தைகளோடும் நிறைவாக தங்கியிருப்பதாக. சமாதானத்தோடே சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலேயே ஆமென்.